டேய் நான் சொல்றேன். ஒரு மாதிரி கடுப்பா இருக்குடா, டீயை போடு. என்னது ஹஸ்பண்ட் வந்துட்டானா? சரி இரு நான் வரமா பண்றேன். ஏய் ஒரே நிமிஷம் ரீ, ஆள் வேற ஃபோன் பண்றாடி, ஒரே நிமிஷம் ரீ. ஹலோ சொல்லுமா, என்னமா பண்ற? என்னடா அது? நான் ஆளுகிட்ட பேசுறேன்னு இன்னொரு ஆளுகிட்ட சொல்றான். அவன் என்னன்னா ஹஸ்பண்ட்ன்றான். ஏங்க இந்த காலத்துல யார் என்ன பண்றானே புரிய மாட்டேது. ஜென்ரேஷனே மாறி போய் கிடக்குது. ஹலோ சொல்றி, ஸ்கூல் முடிஞ்சிச்சா? என்னடா நடக்குதுங்க? ஆனா இவங்க வீடியோ போடுறதுல உண்மைதான். சில பேர் இப்படிதான் இருக்காங்க. ஏதோ வந்து நான் ஒரு வயசு பொண்ண இல்ல அதை விட்டுனா சரின்னு சொல்லலாம். சின்ன பிள்ளையெல்லாம் பாக்குறாங்க. ஏன் இந்த அநியா பாக்குறாங்கன்னு தெரியல. இப்பெல்லாம் கிளம்பிட்டாங்க போல. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். எப்ப பாரு எல்லா பாத்ரூம் கிளீனர் விளம்பரத்துக்குமே பொண்ணுங்களே பாத்ரூம் கழுவுற மாதிரியே காட்டுறாங்க. ஏன் ஆம்பளைங்களாம் கழுவுற மாதிரி காட்டவே மாட்டாங்களா? பொண்ணுங்கன்னா அவ்வளோ இலக்காரமா போயிடுச்சு உங்களுக்கு? சரி, இன்சூரன்ஸ் விளம்பரம் எத்தனை பார்த்துருக்குற? அதில் ஒரு இதுலையாவது பொம்பளை சாப்பிட எல்லா இதுலையும் ஆம்பளைங்க செத்து பொம்பளைங்களுக்கு காசு வர மாதிரி தான் காமிக்கிறாங்க. பாத்ரூம் கழுவுறத காமிச்சதுக்கு இன்னமும் இப்படி பேசுகிற? நாங்கள்லாம் செத்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் எவ்வளோ பேசணும்? அண்ணன் வந்து வேலிட் பாயிண்ட முடிச்சது சரியான பாயிண்ட். அவர் சொல்றது என்ன கரெக்டா தான் இருக்கு. எல்லா இன்சூரன்ஸ் விளம்பரத்துலயும் வந்து ஆம்புலன்ஸ் வர்றது மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனா வந்து வேணாம், நம்ம எதுவும் இப்போதைக்கு பேச வேணாம்.